ஹலோ ஃபார்மர்ஸ், நேம் வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரோகெமிக்கல் பிராண்டாக இருந்த சேஃப் ரூட் அப்படிங்கிற ஒரு பயோ நெமட்டிசைடை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நூற்புழுக்களை அழிக்கக்கூடிய நூற்புழுக்கொல்லியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நூற்புழுனா என்னங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த நூற்புழு அப்படிங்கிறது வந்து மண்ணில் உற்பத்தி ஆகக்கூடியது தான். ஸோ இது வந்து மண்ணில் இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா பயிரோட வேர்களை துளியிட்டு வேர்களுக்குள்ளே போயிடும். ஸோ அதற்கு பிறகு நாளடைவில் முட்டையிட்டு இந்த நூற்புழு வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த நூற்புழு வந்து ஒரு வேர் வழியாக தான் பயிரோட ரூட் சிஸ்டத்தில் என்ட்ராகும். ஸோ அதற்கு பிறகு நாளடைவில் மல்டிப்ளை ஆக எல்லா வேர்கள்லையுமே பரவி அந்த பயிரே அழியக்கூடும். அண்ட் இதோட சிம்டம்ஸ்ன்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழலேருந்து சடனாக வளர்ச்சி இல்லாமல் நின்றோம். சடனாக வளர்ச்சி இல்லாமல் நின்ற பிறகு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்கக்கூடிய இலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிக்கும். அண்ட் பழுக்கிறதுக்கான காரணத்தை நம்ம கண்டறிகிறதுக்கு முன்னாடியே நூற்புழுக்கள் வந்து ரூட் சிஸ்டத்தை மொத்தமாக சேதப்படுத்திடும். ஸோ அப்படி சேதப்படுத்துறதுனால வேர்கள் வளர்கிறதுக்கும் மண்ணிலேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்செடுத்து நீர் சத்தையும் ஊட்டச்சத்தையும் பயிருக்கு கொடுக்குறதுக்கு வேர்களுக்கு முடியாத காரணத்தினால செடி வந்து அழிய தான் செய்யும். ஸோ அப்போ இந்த நூற்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து ஏற்படாமலும் பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பயிரை காப்பாற்றவே முடியும். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு குறிப்பிட்டது வந்து நூற்புழு தாக்குதலை கண்டறியாமல் அதுக்கான எந்த ஒரு மருந்துமே பயன்படுத்தாத பட்சத்தில் அந்த பயிர் வந்து அழிய தான் செய்யும் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட்டிருந்தோம். ஸோ நூற்புழு தாக்குதல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் அதே நேரத்தில் ஏற்பட்டிருக்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அதை சரி செய்கிறதுக்கும் நீங்கள் இந்த பயோ நெமட்டிசைடை பயன்படுத்தலாம். இதை வந்து எந்த மாதிரி பயன்படுத்தணும், இதில் என்ன டெக்னிக் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் மூலியமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைகோடர்மா விரிடி 1% WB ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது வெட்டபிள் பவுடர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதை பயன்படுத்த மூலயமா இந்த நூற்புழு வந்து எந்த மாதிரி அழியுது அப்படின்னு பார்க்கும்போது இதை பயன்படுத்த மூலயமா நூற்புழுக்கள் அழியுது. அதே நேரத்தில் அந்த நூற்புழுக்கள் இடக்கூடிய முட்டைகள் அழியுது. ஸோ முட்டை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தில் நூற்புழுக்கள் வந்து வேகமாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ முட்டைகளும் அழிகிறதுனாலையும் சிறிய நூற்புழுக்கள் அழிகிறதுனாலையும் முதிர்ச்சி அடைந்த புழுக்கள் அழிகிறதுனாலையும் நூற்புழுக்களை வந்து நம்மளால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். ஸோ இது வந்து அதிக அளவு நூற்புழு தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கும் இல்லைனா உங்களோட நிலத்தில் அதிக அளவு நூற்புழு தாக்குதல் பயிர்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துலையும் நீங்கள் வந்து ப்ரிவென்டிவ் மெஷராகவும் அதே நேரத்தில் நூற்புழு தாக்குதல் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த புழுக்களை அழிக்கிறதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த நூற்புழு தாக்குதலை வந்து நம்ம ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்படுத்துகிற மூலிமா பயிரோட வளர்ச்சி பெருமளவு குன்றாமல் பயிரோட வேர்களை நூற்புழுக்கள் தாக்காதவாறு பாதுகாக்கிறதுனால பயிரோட வளர்ச்சி சீராக வளர்கிறதுக்கும் அதோட ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் அண்ட் ஆரோக்கியமாக பயிர் வந்து வளர்கிறதுனால அதிலேருந்து வரக்கூடிய மகசூல் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் பெற முடியும். ஸோ இது வந்து பயிரோட ஒவ்வொரு நிலை வளர்ச்சிக்கு முன்னாடி பயிரோட வேர்களை தற்காத்து கொள்வது மூலயமா பயிரோட வேர்கள் சேதப்படாதனால பயிரோட வளர்ச்சி தடையில்லாமல் வளர்கிறதுக்கான வழிவகுக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது சீட் ட்ரீட்மெண்ட், அதாவது விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த விதைகளை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு 1 கிலோ விதைக்கு 20 கிராம் அப்படிங்கிற அளவில் இந்த பயோ நெமட்டிசைடை நம்ம வந்து அந்த விதை முங்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கணும். அதில் அந்த விதை கூட இந்த பயோ நெமட்டிசைடான சேஃப் ரூட்டை 20 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம கலந்து 20லேருந்து அரை மணி நேரம் நிழலில் ஊற வைக்கணும். ஸோ அப்படி ஊறிய பிறகு நம்ம அந்த விதையை எடுத்து விதைக்கிற மூலயமா முளைக்கக்கூடிய விதையோட வேர்களை நூற்புழு தாக்காத அளவுக்கு நம்மளால் பாதுகாக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த நூற்புழுக்கள் அழிக்கிறதுக்கு நம்ம சாயில் ரிஞ்சிங்காக எவ்வளோ அளவு பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம பயன்படுத்தணும். அதாவது 200 லிட்டர் தண்ணிக்கு 2 கிலோ அப்படிங்கிற விதத்தில் இந்த பயோ நெமட்டிசைடை நம்ம கலந்து அதை நன்றாக கரைந்த பிறகு நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு சாயில் ரிஞ்சிங் கொடுக்கலாம். அதாவது 10 சென்ட் நிலத்திற்கு 20 லிட்டர் அப்படிங்கிற விதத்தில் நம்ம சாயில் ரிஞ்சிங் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நாற்றுகளுக்கு நம்ம இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம் அப்படிங்கிற விதத்தில் இந்த பயோ நெமட்டிசைடான சேஃப் ரூட்டை நம்ம கலந்து அதில் நாற்றுகளோட வேர்கள் முங்கும்படி 15 நிமிடம் ஊற வைக்கணும். ஸோ அதற்கு பிறகு நம்ம வந்து எடுத்து நடவு செய்யும்போது அந்த நடவு செய்யக்கூடிய நாற்றுகளோட வேர்களில் நூற்புழு தாக்குதல் ஏற்படாத அளவுக்கு நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி செய்கிற மூலயமா அந்த நாற்றுகள் துளிர் வச்சு வளர்றது வர அந்த நாற்றுகளோட வேர்கள் சேதப்படாமல் இருக்கும். அண்ட் அதுக்கு பிறகு நம்ம வந்து செகண்ட் டோஸ் சாயில் ரிஞ்சிங் கொடுக்கலாம். அண்ட் இது வந்து எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் சரி அந்த பயிரோட நாற்றுகள் வந்து நம்ம நடவு செய்யும்போது இந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றுறது மூலயமா வேர்கள் சேதப்படாமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். அண்ட் விதைகளுமே எந்த ஒரு பயிரோட விதையை விதைக்கிறதுனாலும் நம்ம குறிப்பிட்டது போல் சீட் ட்ரீட்மெண்ட் செஞ்சு விதைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு மரவகை பயிரோ இல்லைனா பழவகை பயிரோ நடவு செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்காக தோண்டி இருக்கக்கூடிய குழியில் அந்த மரத்தையோ இல்லைனா கண்ணையோ நடவு செய்கிறதுக்கு முன்னாடி 25 கிராம் அப்படிங்கிற அளவில் இந்த சேஃப் ரூட் பயோ நெமட்டிசைடை நம்ம போட்டு நடவு செய்கிற மூலயமா அந்த கண்ணோட வேர்களோ இல்லைனா மரத்தோட வேர்களோ சேதப்படாத அளவுக்கு, அதாவது நூற்புழு தாக்குதல் ஏற்படாத அளவுக்கு நம்மளால் பாதுகாத்துக்க முடியும்.
அண்ட் நெக்ஸ்ட்டு எத்தனை நாளைக்கு ஒரு முறை சாயில் ட்ரென்ச்சிங்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறையும் அதிகபட்சம் 20 நாட்களுக்கு ஒரு முறையும் தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். ஸோ உங்களோட நிலத்தில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த நூற்புழு தாக்குதல் வந்து அதிக அளவு பயிர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்துறது ரொம்பவே ஒரு ப்ரொடெக்டிவான ப்ரிவென்டிவ் மெஷராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு அந்த மாதிரி தொடர்ச்சியாக அதாவது ரெக்கரண்ட்டாக நூற்புழு தாக்குதல் ஏற்படக்கூடிய நிலமாக இருக்குது உங்களோட நிலம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க. இதுவே அதிக அளவு நூற்புழு தாக்குதல் ஏற்படாத நிலமாக இருக்குது உங்களோட நிலம், ரேராக தான் ஏதாவது ஓரிரு செடிகளுக்கு ஏற்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ரிவென்டிவ் மெஷராக 20 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலுமே போதும். அவங்க 15 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இன்னொன்று, இதை சாயில் ட்ரென்ச்சிங்கை பயன்படுத்தும் போது பயன்படுத்துறதுக்கு அதாவது சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்குறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நாட்களுக்கு முன்னாடியும் இல்லைனா 15லேருந்து 20 நாட்களுக்கு பின்னாடியும் எந்த ஒரு பூஞ்சானக்குள்ளியும் மண்ணில் கரைச்சி விட்டுருக்கக்கூடாது. ஸோ குறைந்தபட்சம் ஒரு 15 நாளாவது இந்த பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எதுவும் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அது வந்து மண்ணோட வளத்துக்கும் சரி, நம்ம சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்குற இந்த சேஃப் ரூட்டோட செயல்பாடுக்கும் சரி, அதே நேரத்தில் பயிரோட வேர்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே நன்மை அமையும். ஸோ முடிஞ்ச அளவு இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம குறிப்பிட்ட இடைவெளி நாட்களுக்கு பூஞ்சானக்குள்ளி எதுவும் பயன்படுத்தாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு கிலோவோட விலை வந்து 350 ரூபாயிலேருந்து 450 ரூபாய்க்குள்ளான விலை அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த நூற்புழு தாக்குதல் வந்து எந்த ஒரு பயிருக்கு ஏற்படுத்தாலும் பயன்படுத்தலாம். அது எந்த ஒரு காய்கறி வகை பயிராக இருக்கட்டும், பூ வகை பயிராக இருக்கட்டும், பழ வகை பயிராக இருக்கட்டும், எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும், தானிய வகை பயிராக இருக்கட்டும், எல்லா வகையான பயிர்களுக்குமே நூற்புழு தாக்குதல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் ஒருவேளை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது சரி செய்கிறதுக்கும் அதாவது அந்த நூற்புழுக்களை அழிக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த பயோ நெமடிசைடான சேஃப் ரூட் பயன்படுத்தலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு நெமடிசைடை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நூற்புழு கொல்லியோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டில் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.